நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம பொரியை நார்மலாக அப்படியே சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பொரி வச்சு நம்ம இட்லி தோசைலாம் கூட பண்ண முடியும். அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்ல சாஃப்டான இட்லி, மொறுமொறுவான தோசைலாம் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. நீங்கள் எந்த பொரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொரியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பொரி எவ்வளோ தான் அரைச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பொரி எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் சேர்த்தா போதும். இது வறுக்காத ரவை. இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ரவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரவை நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் அது குருணையாக தான் இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஈனோவுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணலாம். ஈனோ ஆக்டிவேட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த மாவை இன்ஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். புளிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஈனோ சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இதே மாவில் நீங்கள் இட்லி, தோசை எது வேணும்னாலும் பண்ணலாம். ரெண்டுமே பர்ஃபெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க ஈனோ, அதுக்கப்புறம் உப்பு எல்லா மாவுலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. அந்த நுரை நல்லா அடங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வராது. அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம நார்மலாக அரிசி மாவு இட்லிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அவ்வளோதான், மாவு தயாராகிருச்சு. இப்போ நம்ம இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை நார்மலாக நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இட்லி மாவை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகியிருக்கு. இட்லியும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக பஞ்சு போல் நல்ல ஒயிட் கலரில் இருக்குன்னு. நீங்கள் நல்ல ஒயிட் கலரில் இருக்க பொரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இட்லி கிடைக்கும். எல்லோயிஷாக இருக்க பொரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக தான் இட்லி இருக்கும். இப்போ இட்லி கொஞ்சம் சூடாகட்டும். சூடாடினதுக்கப்புறமா இது போல் டீமோல்டு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் டீமோல்டு பண்ணும்போது ஈஸியாகவே வெளியில் எடுக்க வரும். நீங்களே பாருங்கள், நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லி சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடியாக இருக்குது. இந்த இட்லி நீங்கள் பொரி, ரவெல்லாம் வச்சு தான் பண்ணிங்கன்னு கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துருங்க. அப்படியே கூட நீங்கள் தோசை பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல மொறுமொறுவாக கிறிஸ்பியாக வரணும்னா இது போல் கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான மொறுமொறு தோசை கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை டவா சூடுபடுத்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இது போல் தோசை வறுத்துருங்க. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா மொறுமொறுவாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ தோசை முழுமையாக வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த தோசையும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பொரி, இட்லி, தோசை ரெண்டுமே செஞ்சு பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இது கூட கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பொதுவாக நம்ம பண்டிகை காலங்களில் பொரியெலாம் அதிகமாக வாங்குவோம். அதை என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.